44,50,000 ரூபாய் வந்து திருப்பதியில போயிட்டு வந்து போட்டிருக்காரு. உழைச்ச பணத்த எப்படி பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் நம்பிக்கையில போடுறாங்க. இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள். நம்முடைய தகுதிக்கு மீறி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் பொழுது, இது நமக்கு நல்லா தெரியுது. நம்மளுடைய தகுதிக்கு மீறி இது வருது அப்படின்ட்டு. அப்படின்னும் பொழுது, இது என்றைக்கு வேண்டாலும் நம்ம தகுதியை மீறி இது செல்லும். அப்படின்ற ஒரு பயம் வந்து அவனுக்கு வந்து நேரும். இந்த பயத்திற்கான வழிகால அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னா, கடவுள் கடவுள்ட்ட போய் விழுந்து, கடவுளுக்கு ஏதாவது செஞ்சுட்டோம்னாக்க, நமக்கு இதுலேருந்து நம்ம வெளில வந்துடலாம். ஓ! அப்படிதான் இத இப்படின்னு தான் பண்ணியிருக்காருன்னு நீங்க நேரு எடுத்தீங்கன்னா, அவர் உழைப்பாளி. திருடுறவன் எல்லாம் கூட தான் உழைக்கிறான். அதுக்காக நம்ம என்ன மெடலா குடுக்க முடியும்? நல்லா பட் உழைச்சு திருடுறப்பா நேரு அப்படின்னு. பட் நேரு நேரு வந்து என்னன்னா, ம், உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கடினமான உழைப்பாளி, அரசியல்வாதின்னு வச்சுப்போம். ம். இப்ப அவரை மீறி நடக்கும்போது பக்கத்துல இருக்கவங்கலாம் போய் சொல்றது இந்த மாதிரி. இது என்ன நெறைய பேருக்கு தெரியாத விஷயம். இவர் ரங்கராஜன் நரசிம்மன் சார் ரொம்ப அழகா போட்டிருந்தாரு. ம். நேருவின் தந்தை, தாயார், பெற்றோர்கள். அதான் சொல்றேனே, பெற்றோருடைய அந்த செயல்பாடுகள் இருக்கு பாருங்க. அந்த அடுத்த சந்ததியும் காக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். சரி. என்னன்னா, இவங்க அவங்க வந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவர்கள். வைணவ வழிமுறையில. சரியா? அப்படி வந்தவர்கள் உடைய வழித்தோன்றலா இருக்கக்கூடிய நேரு. இப்ப என்னன்னா, போய் இது மாரி சட்டநாதர் கோவில்ல போய் நிக்கிறது. இல்ல அங்க போய் நான் சொல்றேன் 1000 வாட்டி சொல்றேன். இது என்ன சொல்றது? நான் சொல்றது வந்து 3 மாதமா நான் சொல்லிட்டு இருக்கேன். படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ட்ரூ வேல்யூ வம்சம் உன் பிரச்சனை. உன்னை சுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் உன்னுடைய பிரச்சனை. டிவிஎஸ் தொடர்.